இந்த வீடியோல நாம பார்க்க போறது pancreas in chemical coordination and integration. ஸோ pancreas என்றது நம்மளோட ஸ்டொமக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அப்டாமினல் கிளாண்டு தான். அப்டாமினல் ரீஜனில் இருக்கிற கிளாண்டு எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸ்டொமக் கீழே. அதாவது அதோட லொக்கேஷன் ஸ்டொமக் கீழே. எந்த வடிவத்தில் இருக்குது? லீஃப் லைக். எந்த லீஃப்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெத்தலை இலை இருக்கு இல்லையா, அதாவது பீட்டில் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ வெத்தலை இலை மாதிரி வடிவத்தில் இருக்குது. அண்ட் இந்த pancreas காம்போசிட் கிளாண்ட் இல்லைன்னா டியூயல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட்னா ஒரு கூட்டுன்னு அர்த்தம். டியூயல் நேச்சர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைனும் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருக்குது. இப்போ இதில் ரெண்டு மேஜர் டிஷ்யூஸ் இருக்குது. இந்த pancreasல ரெண்டு மேஜர் டிஷ்யூஸ் இருக்குது. ஒன்று ஆசினை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ். ஸோ ஒன்று ஆசினை, இன்னொன்று என்னது? ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ். இந்த ரெண்டு டிஷ்யூஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆசினை டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரீட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையே, இந்த இது இது ஒரு நிமிஷம் இருங்க, என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது எக்ஸோக்ரைன் pancreas, அதோட ஃபங்க்ஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆசினை செல்ஸ் வித் அண்ட் டக்ட் செல்ஸ். அப்போ அந்த ஆசினை டக்ட்னாவே அதாவது ஒரு பைப்லைன், தனக்காக பைப்லைன் இருக்குது. அது டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி டைஜஷனுக்கு அனுப்புது. ஓகேவா? ஸோ டக்ட். எண்டோக்ரைன் கிளாண்டுன்னா என்ன? டக்ட்லெஸ் கிளாண்டு. ஸோ அதை செக்ரீட் பண்ணுறது எல்லாமே பிளட் மூலமாகவோ ஏதோ ஒரு ஃப்ளூயிட் மூலமாக நம்ம பர்டிகுலர் டார்கெட்டட் ஆர்கனுக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்கிறது எக்ஸோக்ரைன் ப்ராப்பர்ட்டி, ஆசினை செல்ஸு, இது அண்ட் டக் செல்ஸு. இது டைஜஸ்டிவ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுது. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கலர், அந்த கலர் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபா செல்ஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோகானை செக்ரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வரவங்க டெல்டா செல்ஸ். ஸோ இந்த டெல்டா செல்ஸ் செக்ரீட் ஸ்டொமேட்டோஸ்டாட்டின். ஸோ ஸ்டொமேட்டோஸ்டாட்டினோட ஃபங்க்ஷன் என்னன்னா pancreatic என்சைம்ஸ் வேலை செஞ்சாலும் சரி, எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன், எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. என்ன, நிறைய செக்ரீட் ஆகக்கூடாது, ஒரு லெவல் தான் செக்ரீட் ஆகணும். ஸோ அதை தடுக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டோஸ்டாட்டினை செக்ரீட் பண்ணுறவங்க யார்? டெல்டா செல்ஸ். அப்புறமா நெக்ஸ்ட்டு பீட்டா செல்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே லாஸ்டில் இருக்குது பாருங்கள். பீட்டா செல்ஸ் செக்ரீட்ஸ் இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. அது உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம படிக்கவும் போகிறோம். அண்ட் இந்த கலர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளட் கலரில் இருக்கு இல்லையா, அது கெப்பலரிஸ். அண்ட் pancreatic polypeptide, இந்த கண்டிஷன் ஒரு மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது pancreatic polypeptides அண்ட் ஆர்பிசி, தட் இஸ் ஆர்பிசி எஃப் செல் செக்ரீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ pancreasல பார்த்தீங்கன்னா சாரி ஒரு நிமிஷம், இதுதான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் ஹார்மோன் இன்சுலினும் குளுக்கோகானையும் செக்ரீட் பண்ணுது. அண்ட் ஹியூமன் pancreasல 1 to 2 மில்லியன் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கான். இது 1 மார்க்கில் கேட்கலாம். எவ்வளோ ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் ஹியூமன் இன்சுலினில் ஹியூமன் pancreasல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 1 to 2 மில்லியன் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ். இன் ஈச் ஐலட்ஸ், தட் இஸ் ஐலட்ஸில் பார்த்தீங்கன்னா 60% பீட்டா செல்ஸ் இருக்குது, 30% ஆல்ஃபா செல்ஸ் இருக்குது, 10% டெல்டா செல்ஸ். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% வருது. ஸோ பீட்டா செல்ஸ் தான் அதிகம். ஸோ அப்போ இது அதிகமாக இது செக்ரீட் பண்ணுது, இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்ஸ் டு த குளுக்கோகான், தட் இஸ் குளுக்கோகான் 30% ஆல்ஃபா செல்ஸ் இருக்குது அண்ட் 10% தான் டெல்டா செல்ஸ். இந்த டெல்டா செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்டொமேட்டோஸ்டாட்டின். ஓகே, ஸ்டொமேட்டோஸ்டாட்டின் அதே தான் இங்கேயும் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா செல்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் இன்சுலின் அண்ட் டெல்டா செல்ஸ் ஸ்டொமேட்டோஸ்டாட்டின் செக்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்சுலினை பற்றி பார்ப்போம். ஸோ இன்சுலின்ன்றது என்ன? ஹார்மோன், பெப்டைட் ஹார்மோன்.
ஸோ இது எதில் மெயின் ரோல், இதோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாட்டஸ். நம்ம பாடியில் குளுக்கோஸ் கரெக்ட் லெவலில் இருக்குதான்றது செக் பண்ணக்கூடிய வேலை வந்து இந்த இன்சுலினோடது. ஸோ இதோட மெயின் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லோயர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் பை இன்க்ரீசிங் த அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த பாடி செல்ஸ், எஸ்பெஷலி மசில்ஸ் அண்ட் ஃபேட் செல்ஸ். நம்ம பிளட்டில் அதிகமாக குளுக்கோஸ் இருக்கக்கூடாது, கம்மி பண்ணணும். ஸோ அந்த கம்மி பண்ணுறது யார் கம்மி பண்ணுறாங்க? இந்த இன்சுலின் கம்மி பண்ணி பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணி அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? மசில்ஸ் அண்ட் ஃபேட்ஸில், நம்ம பாடி செல்ஸான மசில் அண்ட் ஃபேட், மசில்லையும் ஃபேட் செல்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இன்சுலின் வந்து இன்ஹிபிட் பண்ணுது, கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸாக மாற்றுறதை இன்ஹிபிட் பண்ணுது, அதாவது பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா, கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ், அதை தடுக்குது இன்சுலின். அப்புறமா கன்வர்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபேட்ஸ் டு குளுக்கோஸ், அதையும் தடுக்குது. ஸோ இன்சுலின் எதெல்லாம் தடுக்குது? தட் இஸ் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுறதை தடுக்குது. அதே மாதிரி அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபேட்ஸ் டு குளுக்கோஸாக மாற்றுறதையும் தடுக்குது. அப்போது நம்ம பிளட்டில் அந்த சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த இன்சுலினுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். ஸோ நம்ம பிளட்டில் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது, எப்போவுமே கம்மியாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்போகிளைசிமிக். அதாவது கிளைசிமிக்னா இங்கே யாரை குறிக்குதுன்னா குளுக்கோஸை குறிக்குது. கிளைசிமிக் ஹார்மோன்னு இன்னொரு பேரும் இருக்குது. நெக்ஸ்ட் குளுக்ககான், இது ஒரு பாலிபெப்டைடு ஹார்மோன். ஸோ இது வந்து ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோனுன்னு சொல்லலாம். இப்போ இன்சுலின் ஹைப்போகிளைசிமிக் படித்த மாதிரி இது ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோனுன்னு சொல்லலாம். ஏன் நம்ம இதை அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது லிவரில், அதாவது லிவர் மேலே வேலை செஞ்சு லிவரில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணியிருக்கிற த குளுக்கோஸாக மாற்றுது. கிளைக்கோஜீனோலைசிஸ்னா கிளைக்கோஜனை பிரேக் பண்ணுது இல்லையா. ஸோ கிளைக்கோஜனை லைசிஸ்னா பிரேக் பண்ணுது, குளுக்கோஸாக மாற்றுது. இது எங்கே? லிவரில். அப்புறமா குளுக்கோஸை சிந்தசைஸ் பண்ணுது லாக்டிக் ஆசிட்ல இருந்தும், அப்புறமா நான் கார்போஹைட்ரேட் மெட்டீரியல்ஸில் மாலிக்யூல்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற நான் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸில் இருந்தும் இந்த குளுக்கோனோஜெனிசிஸை, அதாவது குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுறதை குளுக்கனோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து சிந்தசைஸ் பண்ணுது. இப்போ இந்த குளுக்கோகான் வந்து நிறைய குளுக்கோஸை ஃபேட் செல்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுனால பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த குளுக்கோகான் வந்து ரெடியூசஸ் த செல்லுலார் அப்டேக். ஸோ இந்த செல்லுலார் அப்டேக்னா செல்லுல போய் ஸ்டோர் ஆகிற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தடுக்குது. அதாவது அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ், அந்த செல்லுலார் அப்டேக் அதிகமாக போய் மசில்லையும் ஃபேட் செல்ஸ்லையும் ஸ்டோர் ஆகுது இல்லையா இன்சுலினால், அதை தடுத்து அதை வந்து யூட்டிலைசேஷன், குளுக்கோஸை நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுது. அதனால தான் இதை ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்ற பேரும் இருக்குது. இப்போ ப்ரொலாங்டாக, இப்போ நம்ம ஒரு லெவல் இருக்கணும், அப்புறமா குறைஞ்சிரும், இன்சுலின் வந்து வேலை செய்யும், அது குறைஞ்சிரும். ஆனால் நம்ம பாடியில் ப்ரொலாங், ரொம்ப நாளாக, ரொம்ப நாள், அதாவது மந்த்ஸ் கணக்காக அதிக குளுக்கோஸ் இருந்ததுன்னா, அதாவது ஹைப்பர் கிளைசீமியா இருந்ததுன்னா, அப்போ வர பிரச்சனை தான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஹியூமலின் என், இந்த ஹியூமன் இன்சுலின், இது வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக எடுத்த ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் இந்த ஹியூமலின் என். ஸோ இதை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஒன்லி த்ரூ இன்ஜெக்ஷன், ஓரலாக இல்லை. ஓரல்னா மாத்திரை வடிவத்தில் இல்லை. ஏன்னா இன்சுலின் இருக்கு இல்லையா, அது நம்ம டைஜஸ்டிவ் என்சைம் டைஜஸ்ட் பண்ணிடும், அதனால தான் இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க. இன்சுலினுக்கு வந்து ஆஃப் லைஃப் பீரியட் தான் பிளாஸ்மாவில் 6 minutes வரையும் தான் இருக்கும். அது உடனே கிளியர் ஆகிடும் வித்தின் 10 to 15 minutesக்குள்ள.
அதனால தான் இது ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்கிறாங்க இன்சுலினை. 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.